வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேகமும் விவேகமும் என்ற ஒரு தலைப்பில் சிந்தனை விளக்கம். வேகமும் விவேகமும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் போன்றதாகும். சிந்தனையோடு கூடிய விவேகம் விவேகமாக மாறும். இதையே வேகமும் விவேகமும் என்ற தலைப்பில் ஒரு கவியில் வேகமாய் இருப்பதை விதி என்போம், சிவம் என்போம், இயற்கை என்போம், வேகத்தில் நுட்பமும் கூடிய பின் அதை விவேகம் என்போம், மதி என்போம், வேறு வேறு அல்ல என்கிறார் நமது ஆசான் அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்கள். வாழ்வில் வெற்றி பெற வேகம் மட்டும் இருந்தால் போதுமா? போதவே போதாது. விவேகமும் வேண்டும். வெற்றியாளர்களுக்கு தன்னம்பிக்கையே துணையாகும். இன்றைய இளைய தலைமுறையினருக்கு எல்லா ஆற்றல்களும் மிக அதிகமாக இருக்கிறது. ஆனாலும் அதை மிக திறமையாக கையாள விவேகமும் வேண்டும். ஒரு ஞானியிடம் கல்வி கற்க 3 சீடர்கள் வந்தார்கள். அந்த ஞானியோ எப்பொழுதுமே அறிவு போட்டி ஒன்று வைத்து அதில் வெற்றி பெறுபவர்களைத்தான் தன் மாணவனாக தேர்ந்தெடுப்பது வழக்கம். ஆகவே நாளை போட்டிக்கு தயாராக வருமாறு அந்த 3வரையும் அனுப்பிவிட்டு தனது ஆத்மார்த்த சீடனை கூப்பிட்டு, நாளைக்கு அவர்கள் வரும்போது எனது காதில் ஓணான் ஒன்று புகுந்து நான் இறந்து விட்டதாக சொல் என்றார். அதேபோல மறுநாளும் வந்தது. சீடர்கள் 3வரும் வந்தனர். அவர்களிடம் குரு சொன்னதை அப்படியே சொன்னார் தலைமை சீடர். ஒரு கண்ணாடி அறையில் படுத்திருந்த குருவை காட்டி. அதை கண்ட முதலாம் சீடன் ஞானியின் தசாபுத்திப்படி இப்படி நடந்திருக்கலாம் என்று வருத்தத்துடன் கூறி சென்று விட்டான். 2ஆம் அவன், ஞானி போன ஜென்மத்தில் செய்த பாவத்தால் தான் இப்படி ஆகியிருக்கும் என்று கவலையோடு சொல்லிவிட்டு அவனும் சென்று விட்டான். 3வது சீடனோ, அந்த ஞானி இறந்திருக்கவே மாட்டார், நீங்கள் தவறாக சொல்கிறீர்கள் என்று உறுதியாக சொல்லிக்கொண்டே இருந்தான். உடனே கண்ணாடி அறையின் உள்ளே இருந்த ஞானி வெளியே வந்து, எப்படி நீ சரியாக சொன்னாய் என்று கேட்க, குருவே, உங்கள் இறப்பினால் வரக்கூடிய வருத்தமோ துக்கமோ உங்கள் தலைமை சீடரிடம் அவருடைய முகத்தில் துளியும் இல்லை. மேலும் ஒருவரின் காதுக்குள் ஓணான் நுழைவது என்பதும் சாத்தியமே இல்லை. ஆகவே தான் நான் உறுதியாக சொன்னேன் என்றான். அதை கேட்ட அந்த ஞானி அவனின் விவேகத்தை பாராட்டி அன்று முதல் தனது மாணவராக ஏற்றுக்கொண்டார். இதிலிருந்து நாம் அறிவது குருவை அடையவும் விவேகமும் வேண்டும் என்பதே ஆகும். அதே போல ஒரு முறை ஒரு ஏர்பஸ் 800 என்ற விமானம் ஒன்று அட்லாண்டிக் கடலின் மீது மணிக்கு 800 கிலோமீட்டர் வேகத்தில் 30,000 அடி உயரத்தில் நிலையாக பறந்து கொண்டிருந்த போது திடீரென்று ஒரு ஜெட் விமானம் அந்த ஏர்பஸ் விமானத்தின் பக்கத்தில் மெதுவாக வந்தது. அந்த ஜெட் விமானி வயர்லெஸ்ஸில் அந்த ஏர்பஸ் விமான பைலட்டிடம் கிண்டலாக, என்ன ஏர்பஸ் ஓட்டுவது ரொம்ப போர் அடிக்குதா, இங்கே பாரு நான் என்ன செய்கிறேன் என்று சொன்னபடியே திடீரென்று தனது ஜெட் விமானத்தை தலைகீழாக திருப்பி மிக வேகமாக அதிக சத்தத்துடன் மிக மிக உயரத்திற்கு பறக்கச் செய்தும் சட்டென்று அட்லாண்டிக் கடல் மட்டத்தை தொடுமளவிற்கு பாய்ந்து வந்தும் சாகசம் செய்து அந்த பயணிகள் விமானத்தின் அருகே வந்து, பாத்தியா இது எப்படி இருக்கு என்று கிண்டலடித்தார். அதற்கு அந்த ஏர்பஸ் விமானி, மிகவும் பிரமிக்க வைத்தது உங்கள் சாகசம், ஆனால் இப்படி சூடு என்று சொல்லி ஜெட் விமானி அந்த ஏர்பஸையே பார்த்து கொண்டிருந்தாராம். ஆனால் அங்கே ஒரு மாற்றமும் இல்லை. அந்த ஏர்பஸ் அதே ஸ்பீடில் நேராகவே பறந்து கொண்டு இருந்தது. A few minutes later, ஏர்பஸ் விமான பைலட்டி வயர்லெஸ்ஸில் இது எப்படி இருக்குது என்று கேட்க, ஜெட் விமானியோ, என்ன செய்தாய், என்ன செய்தே நீ என்று கேட்க,
ஏர்பஸ் விமானியோ நான் எழுந்து நின்று என் கை கால்களை நீட்டி மடக்கி உதறி விமானத்தின் மறுமுனையில் உள்ள வாஷ்ரூமுக்கு போய் எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு வந்து ஒரு கப் காஃபி சுட சுட டேஸ்ட் பண்ணி குடிச்சிட்டு இப்போ ஹாயாக ரிலாக்ஸாக உன்கிட்ட பேசுகிறேன் என்றாராம். இதிலிருந்து நாம் அறிவது, இளமை காலம் என்பது வேகமும் சாகசமும் செய்ய தூண்டி பிரமிக்க வைக்கும். ஆனால் முதுமை காலம் என்பதோ விவேகத்தையும் பொறுமையையும் தந்து அமைதியும் ஆரோக்கியமும் தான் முக்கியம் என்பதை பாடமாக அறிவுறுத்தும். இதை SOS என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். S ஃபார் ஸ்லோயர், O ஃபார் ஓல்டர் அண்ட் S ஃபார் ஸ்மார்ட்டர். ஸ்லோயர், ஓல்டர், ஸ்மார்ட்டர். இதை அனைத்து மூத்த குடிமக்களுக்கும் சீனியர் சிட்டிசன்களுக்கும் நாம் சமர்ப்பிப்போம். வாழ்க்கை பயணத்தை ரசித்தபடி மெதுவாக விவேகத்துடன் சென்று கடப்போம். ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ் அல்லவா என்று கூறி வேகமும் விவேகமும் என்ற இந்த சிந்தனை விளக்கத்தை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.